சிறுநீரகம். நம் உடலில் 2 சிறுநீரகங்கள் இருக்கின்றன. அவைகள் அவரை விதை வடிவத்தில் பழுப்பும் சிவப்பும் கலந்த நிறத்தில் வயிற்றறையின் பின் சுவற்றில் அமைந்துள்ளது. அதாவது நம்ம வயிற்று பகுதியை 2ஆக பிரித்தோம்னா, முன்பகுதியில் இரைப்பை, கணையம், கல்லீரல், குடல் போன்ற உறுப்புகள்லாம் இருக்கும். பின்புறத்தில் தான் இந்த சிறுநீரகங்கள் இருக்கின்றன. அதனால தான் பயாப்சி எடுக்கும்போது கூட பின்புறத்திலிருந்து எடுக்கிறாங்க. இந்த 2 சிறுநீரகங்களில் வலது சிறுநீரகம் சற்று கீழே இறங்கி தான் இருக்கும். ஏன்னா அங்கே கல்லீரல் இருக்கிறதுனால சற்று கீழே இறங்கி தான் இருக்கும். ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த சிறுநீரகத்தினுடைய அளவு 12 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் 3 சென்டிமீட்டர் பருமனும் இருக்கும். எடை ஆண்களுக்கு 125 170 கிராம் வரைக்கும் இருக்கும். பெண்களுக்கு 115 155 கிராம் வரைக்கும் இருக்கும். சிறுநீரகத்தில் ஒரு பக்கம் குழியாகவும் இன்னொரு பக்கம் குவியாகவும் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் கான்கேவாகவும் இன்னொரு பக்கம் கான்வெக்ஸாகவும் இருக்கும். கான்கேவாக இருக்கக்கூடிய உட்பகுதி தான் ஹைலம்ங்கிற பகுதி. இந்த ஹைலம் வழியாக தான் சிறுநீரக தமனி, அதாவது ரீனல் ஆர்டரி, இருதயத்திலிருந்து 20% இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து சிறு சிறு கிளைகளாக பிரிந்து பிறகு மெல்லிய தமனியாக மாறி எல்லா நெஃப்ரான்களுக்குள்ளும் நுழைந்து இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டிவிட்டு பிறகு சிறுநீரக சிரையாக, அதாவது ரீனல் வெயினாக ஹைலமை விட்டு வெளியேறுகிறது. அது மட்டுமல்லாமல் சிறுநீரக தமனி இங்குள்ள திசுக்களுக்கள் எல்லாம் இரத்தத்தை அளித்து ஊட்டத்தையும் ஆக்சிஜனையும் வழங்குகிறது. இங்கு நெஃப்ரான்களில் வடிந்த திரவம் பிரமிடுகளில் சேர்ந்து அங்கிருந்து சைனஸ் வழியாக சிறு சிறு கேலிக்ஸுக்கு செல்கிறது. பிறகு சிறிய கேலிக்ஸிலிருந்து பெரிய கேலிக்ஸ், பெரிய கேலிக்ஸிலிருந்து சிறுநீரக பெல்விஸ், சிறுநீரக பெல்விஸிலிருந்து யூரிட்டர் வழியாக சிறுநீர் பையை சென்றடைகிறது. சிறுநீரகத்தை 2ஆக பிளந்தோம்னா உள்ளே பிரமிடுகளின் பாதி பகுதி முக்கோண வடிவத்தில் இருப்பதை போல அமைந்திருக்கும். அகலமான பகுதி வெளிப்புறத்திலும், அதாவது கார்டெக்ஸிலும், கூர்மையான பகுதி உட்புறத்திலும், அதாவது மெடுல்லாவிலும் இருப்பதை போல அமைந்திருக்கும். நெஃப்ரான்களில் வடிந்த திரவம் இந்த பிரமிடுகளில் சேர்ந்து அங்கிருந்து சைனஸ் வழியாக ஃபனல் வடிவத்தில் உள்ள சிறு சிறு கேலிக்ஸுக்கு செல்கிறது. பிறகு பெரிய கேலிக்ஸுக்கு செல்கிறது. ஒரு சிறுநீரகத்தில் 8 to 20 சிறிய கேலிக்ஸ்களும் 2-3 பெரிய கேலிக்ஸ்களும் இருக்கும். அதாவது 4-5 சிறிய கேலிக்ஸ்களில் சேர்ந்த சிறுநீர் ஒரு பெரிய கேலிக்ஸில் வடியும். அதாவது ஒரு 4-5 சிறிய ஃபனல்களை ஒரு பெரிய ஃபனலில் வைத்தது போல பெரிய கேலிக்ஸ்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு கால்வாயாக, அதாவது சிறுநீரக பெல்விஸாக உருவாகி இருக்கும். பிறகு சிறிய கேலிக்ஸிலிருந்து பெரிய கேலிக்ஸில் வடிந்த சிறுநீர் சிறுநீரக பெல்விஸ் வழியாக சென்று பிறகு யூரிட்டர் என்கின்ற நாளம் வழியாக சிறுநீரகத்தை விட்டு வெளியேறி சிறுநீர் பையை சென்று அடையும். இந்த சிறுநீர் பை 120 to 130 ml வரைக்கும் சிறுநீரை தேக்கி வைக்கும் கொள்ளளவை கொண்டதாக இருக்கும். அதிகபட்சமாக 500 ml வரைக்கும் தேக்கி வைக்க முடியும். 250 ml சேர்ந்ததுமே சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்படும். சிறுநீர் பையிலிருந்து யூரித்ரா என்கின்ற நாளம் வழியாக தான் சிறுநீர் வெளியேறுகிறது. இந்த யூரித்ரா ஆரம்பிக்கும் இடத்தில் 2 சுருக்கு தசைகள் இருக்கின்றன. அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில்ஸ்னு சொல்லக்கூடிய சுருக்கு தசைகள். இந்த தசைகள் சிறுநீரை அடக்கி வைப்பதற்கு உதவி புரிகின்றன. சிறுநீர் கழிக்கும் போது இந்த தசைகள் தளர்ந்து கொடுத்து சிறுநீர் பையில் உள்ள டெட்ரஸான்கிற தசை சுருங்கி யூரித்ரா வழியாக சிறுநீரை வெளியேற்றுகிறது. இதுபோன்றுதான் சிறுநீர் உற்பத்தியாகுதலும் வெளியேறுதலும் நிகழ்கிறது. இந்த உரையை மீண்டும் ஒரு முறை சிறுநீரகத்தின் வரைபடத்தை பார்த்து கொண்டு கேளுங்கள், நன்றாக புரியும். அடுத்த பகுதியில் நெஃப்ரான்களை பற்றி விரிவாக பார்க்கலாம்.